ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம யூனிட் 1ல இருக்கிற ஒரு போயம் பற்றி தான் பார்க்க போகிறோம். விச் இஸ் எ பேட்ச் ஆஃப் லேண்ட், ரிட்டன் பை சி சுப்பிரமணிய பாரதி. இவரை பற்றி நம்ம எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். இவர் ஒரு தமிழ் ரைட்டர், போயட், ஜேர்னலிஸ்ட், அப்புறம் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்டிவிஸ்ட்டும் கூட. இவர் பிறந்தது 11th December 1882. தமிழ்நாட்டில் இவரை பற்றி தெரியாத ஆளே இருக்க முடியாது. பாரதியார் பேட்ரியாட்டிசம் பற்றியும் அப்புறம் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட்காகவும் நிறைய கவிதைகள் எழுதியிருக்காரு. இவரோட போயம்ஸில் குழந்தைகள் கல்யாணம், கேஸ்ட் சிஸ்டம், அப்புறம் உமன் ரைட்ஸ்க்காகவும் நிறையவே பேசியிருப்பார். இவர் 1908லேருந்து 1918 வரைக்கும் பாண்டிச்சேரியிலையும் இருந்திருக்காரு. நீங்கள் எக்ஸாமில் எழுதும் போது பேட்ரியாட்டிசம், இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட், சோஷியல் ரிஃபார்மர், against child marriage, caste system, advocating for women's rights, அப்புறம் தமிழ் லிட்ரேச்சர் ஃபிகர்ஸ், இந்த மாதிரியான கீவேர்ட்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஆன்சர் எழுதுறதுக்கு முன்னாடி அபவுட் தி போயட் ஆர் அபவுட் தி ஆத்தர் எழுதிட்டு அதுக்கப்புறமேட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு மார்க் நிறைய கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அடுத்து இந்த போயமோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாரதியார் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழ்கிறதுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் வேணும் அப்படின்றத பராசக்தி கிட்ட கேட்குறாரு. பராசக்தின்றது ஒரு இந்தியன் காடஸ். அவங்க கிட்ட நம்ம பாரதியார் என்னென்னலாம் வேணும்னு கேட்டிருக்கிறது தான் இந்த போயம். இந்த போயமை எ பேட்ச் ஆஃப் லேண்ட்ன்ற பேர் வச்சு இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணவங்க உஷா ராஜகோபாலன். இந்த போயம்லேருந்து கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் டிரான்ஸ்லேட்டட் பேரையும் மென்ஷன் பண்ணியிருக்கணும். உஷா ராஜகோபால்ன்றவங்க 3 novels எழுதியிருக்காங்க, அப்புறம் நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸும் எழுதியிருக்காங்க, அண்ட் ஆல்சோ தமிழ் போயட்ரியை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இவங்க காம்ப்ளெக்ஸான ஐடியாஸை கூட ஈஸியாக மக்களுக்கு புரிகிற மாதிரி எழுதுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அகாடமிக் லெவல் மட்டும் இல்லாமல் எக்கலாஜிக்கல் கமிட்டிஸ்லையும் ஈடுபாடு காட்டிருக்காங்க. இப்போ நம்ம போயம்குள்ளே போயிடலாம். பாரதியார் பராசக்தி கிட்ட அவருக்கு என்னெல்லாம் வேணுன்றதை கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன கேட்குறாரு அப்படின்னா, எனக்கு ஒரு பேட்ச் ஆஃப் லேண்ட் வேணுன்றது. அந்த பேட்ச் ஆஃப் லேண்டில் அவருக்கு ஒரு அழகான வீடு வேணும்னு கேட்குறாரு. அந்த வீடு பில்லர்ஸால் டெக்கரேட் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பால்கனிஸ் ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாரு. அவர் வீட்டு பக்கத்துலேயே ஒரு கிணறு இருக்கணும்னு சொல்கிறாரு. அது பக்கத்தில் நிறைய பாம் ட்ரீஸ் இருக்கணுன்றாரு. பாம் ட்ரீஸ் அப்படின்னா பனை மரம்னு சொல்லுவாங்க. அந்த மரத்து மேலே காய்க்கிறத டெண்டர் நட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஒரு 10 or 12 கீழே தரையில் இருக்கிற மாதிரி இருக்கும் வேணும்னு கேட்குறாரு. அது கூடயே அவர் வீட்டை சுற்றி நிறைய கோகோனட் ட்ரீஸும் இருக்கணும்னு கேட்குறாரு. நைட் அவர் பால்கனியில் நிற்கும் போது அந்த மூட் லைட் வரும் இல்லையா, அது இவரோட டெக்கரேட்டட் ஒயிட் பில்லர்ஸ் மேலே பட்டு ஷைன் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. அடுத்து குக்கு பேர்டோட சவுண்ட் இருக்கு இல்லையா, அதை கூயிங்னு சொல்லுவாங்க. அதோட வாய்ஸ் கேட்க ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால நம்ம பாரதியாரும் காலையில் எழுந்த உடனே குக்குவோட சவுண்டு கேட்கணும்னு ஆசைப்படுறாரு. நம்மளை சுற்றி மரமாக இருந்துச்சு அப்படின்னா காற்றடிக்கும் போது ஒரு ஜென்டிலான ப்ரீஸ் நமக்கு கிடைக்கும் இல்லையா, அதையும் நம்ம பாரதியார் ஆசைப்படுறாரு. இது எல்லாத்தையுமே ஒன்றா சந்தோஷமாக ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஒரு யங் ஒய்ஃபையும் பராசக்தி கிட்ட கேட்குறாரு. இந்த ஓப்பன் லேண்டில் அவருக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கணும்ட்டு பராசக்தி கிட்ட கேட்குறாங்க. இன்னும் அவர் நிறைய போயட்ரி எழுதுறதுக்கான பிளெஸிங்ஸ் மட்டும் கேட்கறது இல்லாமல் அவரோட சாங்ஸால் இந்த உலகத்தையே டிஃபெண்ட் பண்ணுற அளவுக்கான சக்தியை கொடுங்கன்னு பராசக்தி கிட்ட கேட்குறாரு. ஸோ அவ்வளோதான். எ பேட்ச் ஆஃப் லேண்ட் போயமில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். உங்கள் புக்கில் ஒரு 12 MCQ கொடுத்துருப்பாங்க, அப்புறம் ஃபில்லிங் தி பிளாங்க்ஸும் இருக்கும். அதெல்லாம் உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். இந்த போயமோட சம்மரி PDF நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஆட் பண்ணுறேன். அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எப்படி ஆன்சர் எழுதுறதுன்னு தெரிஞ்சிடும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் ஆர் சஜஷன் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த போயம் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ.